மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்புச்செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவின் முன்னாள் நிர்வாகி, அரசியல் விமர்சகருமான மணிகண்டன் வீராசாமி. காங்கிரஸ் தாவேகால் இழுத்தது பாஜக தான் சொல்ல வரீங்களா? ஆமா, 100%. காங்கிரஸ் ஏன் தாவேகாவோட போய் சேர்ந்தாங்கன்னா பதவி சுகம். இன்னைக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு 3வது நாள், ஏன் நீங்க முதல்வராக பதவி ஏற்க முடியல? அவர் மேலேயே ஏறி நீங்க சவாரி பண்ணிட்டு அவர் முதுகுலே நீங்க குத்திட்டு போறீங்கன்னா இழப்பு திமுக அல்ல. விஜய் அவர்களோட வெற்றி சாமானியமா நடக்கல. முழுக்க முழுக்க இது பாஜகவால் தீர்மானிக்கப்பட்ட வெற்றி. நீங்க அரசியல் பிழைப்பதுக்கு ஸ்டாலின் தான் தேவைப்படுறாரு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க முதலமைச்சர் ஆனாலும் அது ஸ்டாலின் போட்ட பிச்சை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார், திமுகவோட நீண்ட நெடுக்காலமா காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாங்க. ஆனா சொல்லாம கொள்ளாம கூட்டணியை விட்டு வெளியேறி தாவேகா இப்ப வந்த தாவேகாவோட கூட்டணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த திமுக மத்தியில ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸோட இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியல் களம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தோல்வியை தாண்டி உங்கள் கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் இதுதான் ஒரு கட்சியை உயிர்ப்போட மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது, மக்கள் பிரச்சனைகள் பேசுறது, மக்களுக்காக களத்தில் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி தான் இதெல்லாம் நீங்கள் சரியாக அமல்படுத்தினாலே செய்தாலே மக்கள் உங்களை ஆட்சியில் அதிகாரத்தில் உட்கார வைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு கட்சி களத்தில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் இரண்டாக கம்யூனிஸ்டுகள் உடைந்தாலும் கூட, சிபிஐ சிபிஎம் இருந்தாலும் இன்றைக்கும் எதுவுமே தெரியாத ஒரு குக்கிராமம், மலை கிராமம், அந்த ஊருக்கு சாலை வசதி இருக்கா, குடிதண்ணீர் வசதி இருக்கா, மின்சாரம் இருக்கா, இதெல்லாம் தெரியாது. ஆனால் அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் இருப்பார், புரியுதுங்களா? அவங்க தான் போராடி நான் சொன்ன இந்த வசதிகள், அடிப்படை சாலை வசதிகள், குடிதண்ணீர் வசதிகள், மின்சார வசதிகள், இதெல்லாம் யார் ஆட்சியில் கம்யூனிஸ்டுகள் கிடையாது. இருபெரும் திராவிட கட்சிகள் இருக்கலாம், காங்கிரஸ் இருக்கலாம். ஆனால் போராடி இவங்க தான் மக்கள் பிரதிநிதியாகவே இருப்பாங்க, இருந்து வாங்கி தரும். இதுதான் அடிப்படை அரசியல். இந்த அரசியல் தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தேவை. அது தமிழ்நாடாக இருக்கலாம், வடநாடாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், நீங்கள் எங்கே வேணாலும் இந்த அடிப்படை அரசியல். இப்படி இருந்த கட்டமைப்பை படிப்படியாக சிதைக்கிறாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் ஆயுத புரட்சிகள் இருந்தது. அவங்க ஏன் ஆயுதம் ஏந்தி போராடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கான பிரச்சனைகள், அடிப்படை தேவைகளோ இல்லை நிறைய மக்களுக்கு எதிரான வன்முறைகளோ வன்புணர்வுகளோ அதெல்லாம் நடக்கும்போது அப்போ அவங்க வெகுண்டு இருந்து ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம நக்சலைட்டு அவங்க போராளிகள் அப்படிலாம் சொல்லலாம். அவங்கள அடக்கி உடக்கி இன்னைக்கு அந்த 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 முறை சுத்தமாகவே இல்லாமல் போனதுனால என்ன ஆகுதுன்னா, பெரிய மனநிலை எல்லாருக்கும் வருது. நான் எது பண்ணாலும் என்னை இங்கே கேட்கறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. இப்போ நான் ஏதாவது பெருசாக குற்ற செயலில் ஈடுபட்டால் கூட பார்த்தீங்கன்னா சாட்சிகள் அடிப்படையில் தான் அவங்களுக்கு தண்டனையே கொடுப்பாங்க. அந்த சாட்சிகளை அழிக்கின்ற முயற்சிகளை ஆளும் வர்க்கம் அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணுறாங்க. இதெல்லாம் யாரை பாதிக்குன்னு பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள், வெகுஜன மக்கள். காடுகளில் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் இருந்த வரைக்கும் காடுகள் சொர்க்கமாக இருந்தது, காடுகள் பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு காடுகள்லாம் கார்பரேட்டுகள் போயிட்டு மலைகளை உடைக்கிறதும், மரங்களை வணிகத்துக்காக பயன்படுத்துறதும், இந்த காடுகளே இன்னைக்கு வெட்டவெளி ஆயிடுச்சு. வெட்டவெளி ஆனதால் என்ன ஆச்சு, உங்களுக்கு இயற்கை சீற்றங்கள் அதிகம். உங்களுக்கு புயல் வந்தால் தான் மழையே வருன்ற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாலையில் பிளாட்ஃபார்மில் கிரானைட் போடுறோம். பிளாட்ஃபார்மில் அந்த கிரானைட் பிளாட்ஃபார்முக்கு தேவையா, இல்லை அங்கே மழை அங்கேருந்து மழை தேவையா? இது எதுவுமே நம்ம சிந்திக்கிறது இல்லை. இது ஏன் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம சொல்ல வேண்டியதுக்கு பார்வையாளருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் திடீர்னு புதிய அரசியல் கட்சிகள் திடீர்னு புதிய அரசியல் தலைவர்கள் உருவாக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஏதாவது அரசியல் சித்தாந்தம் இருக்கா, அரசியல் நெறிமுறைகள் இருக்கா? இப்போ நீங்கள் 2 பேரை சொல்லிட்டீங்க, ஒருத்தர் அரசியல் எதிரி, ஒருத்தர் கொள்கை எதிரி. அரசியலை எதிரியை நீங்கள் வீழ்த்திட்டீங்க. ஏதோ நீங்கள் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து மக்களோட அறியாமை, சினிமா பிம்பம், உங்களோட பிரபலம், காழ்ப்புணர்ச்சி அரசியல் இதெல்லாம் பண்ணி இன்னைக்கு நீங்கள் கூடிய விரைவில் முதலமைச்சரும் ஆக போகிறீங்க, ஆட்சி கட்டளையும் நீங்கள் அமர போகிறீங்க. ஆனால் நீங்கள் கடந்து வந்த பாதை சரியான பாதையா? இப்போ நீங்கள் ஒரு விதை விதைச்சிங்கன்னா அது அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அந்த மண்ணை நீங்கள் பதப்படுத்தணும், அதுக்கப்புறம் விதையை நீங்கள் ஊண்டணும், அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணீர் பாய்ச்சணும், நிறைய களைகள் அந்த இடத்துல முளையும், அந்த களைகளை நீங்கள் எடுக்கணும்.
அதுக்கப்புறம் தான் நீங்கள் அறுவடை பண்ண முடியும். அதுதான் களத்து மேட்லேருந்து கடைசியில் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேரும். இதுதானே ஒரு ப்ராசஸ்ஸு. நீங்கள் களத்தை தயார் பண்ணல, சேடை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் வயலில் வந்து, அந்த மாதிரி நீங்கள் சேடையை வந்து ஓட்டலை, நிலத்தை வந்து பதப்படுத்தலை, விதையை வந்து நீங்கள் நிலத்தில் விதைக்கலை, கட்டாந்தரையில் விதைச்சிங்க, பாறையில் வந்து விதைச்சிங்க, ஆனால் அறுவடை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க. அப்படின்னா இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா? இதெல்லாம் இயல்பாக நடத்துதா? இதெல்லாம் நடக்கலை இல்லையா? அதே போல் தான் இந்த வெற்றியும் ஒரு இயல்பான வெற்றி கிடையாது, இது நியாயமான ஒரு வெற்றி கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் சூழ்ச்சிகள் வந்துருக்கு, நம்ம அதுக்குள்ளேயே போகலை. அரசியலாக நிறைய சூழ்ச்சிகள் இருக்குது. உங்களுக்கு பல்வேறு நபர்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. விஜய் கட்சி ஆரம்பித்த நாளே தீர்மானிக்கப்பட்டது விஜய் முதல்வர். நீங்கள் இதை வந்து நான் ஆதாரம் இல்லாமலாம் நான் சொல்லலை. அவர் கட்சி ஆரம்பிக்கிற நாளே அவர் முதல்வர், அவ்வளோதான். நீங்கள் வந்து மக்களுக்கு சேவை பண்ணதுக்கெலாம் வரல, கட்சியை நடத்துறதுக்கெலாம் நீங்கள் வரல. நீங்கள் வந்ததே முதல்வர் நாற்காலி தான். எப்படி வந்து இன்னைக்கு நிற்கிற இந்த சிக்கன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு இந்த ஒயிட் லகான் சிக்கன் சொல்லிட்டு கொடுக்குறாங்களே, அது பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டுக்கு வந்துடும். அது ஆபத்தானது. சரி சார், இப்போ நீங்க சொல்றதுக்கும் காங்கிரஸ் வந்து திமுகலேருந்து நான் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு அரசியல் முடிச்சு இருக்குன்னு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. திராவிட கட்சிகளை வந்து ஒழிக்கணும்னா இந்தியா கூட்டணியை ஒழிக்கணும். இந்தியா கூட்டணியை ஒழிக்கணும்னா யாரை ஒழிக்கணும்? இந்தியா கூட்டணியில் முதன்மையாக இருக்கிற ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸை ஒழிக்கணும். காங்கிரஸை ஒழிக்கணும்னா நீங்கள் நண்பனாக இருந்து உங்கள் கழுத்தை இறுக்கி கொல்லணும். நீங்கள் பகைவனாக இருந்தால் உங்களை வந்து சண்டை செய்கிறது வந்து கஷ்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நட்பாக மாற்றுறாங்க. யார் மாற்றுறாங்க? ஒரு பிரபலத்தை காமிச்சு உங்களை நட்பு சக்தியாக மாற்றுறாங்க. இது யாரோட பிளான்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பிளான். இது இந்த சூழ்ச்சி எதுவுமே தெரியாத காங்கிரஸ் திமுகவை அழிப்பதாக நினைத்து கொண்டு, திமுகவை பழிவாங்கதாக நினைத்து கொண்டு இன்னைக்கு அவங்க வந்து போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய கூட்டணி, ஒரு புதிய சக்திக்கு தாவேக்காக்கு போயிருதுக்கு பார்த்தீங்கன்னா தானே தற்கொலை செய்ததுக்காக சமம். சரி சார், ஆனால் காங்கிரஸும் பாஜகவும் எதிர் அணியில் இருக்கக்கூடியவங்க, காங்கிரஸை தாவேக்கால் இழுத்தது பாஜக தான் சொல்ல வரீங்களா? ஆமாம், 100%. இது எந்த அரசியல் புரிதலும் இல்லாமல், எந்த அரசியலும் தெரியாமல் ஒரு எல்கேஜி பையன் வந்து ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி, ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தன் முடிவு எடுக்கிற மாதிரி எல்லாருக்கும் முந்திக்கிட்டு காங்கிரஸ் வந்து ஏன் வந்து தாவேக்காவோட போய் சேர்ந்தாங்கன்னா, பதவி சுகம், எனக்கு அந்த பதவி வேணும், அந்த சுகம் வேணும், எனக்கு அந்த மந்திரி வேணும், அந்த துணை முதல்வர் வேணும் தான் நீங்கள் பார்த்தீங்களே கண்டி. 10 ஆண்டுகளாக இன்டாக்ட் கூட்டணியில் வந்து இருந்தாங்க. 20 ஆண்டுகளாக உங்களை வந்து ஆதரிச்சாங்க. இந்தியா முழுக்க காங்கிரஸ் இருந்த சுவடே தெரியாமல் அழிஞ்சு போன காலத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியா கூட்டணி கட்டமைக்கிறாரு. காங்கிரஸே சொல்லலை, ராகுல் தான் வந்து பிரதமர்னு சொல்லவே இல்லை, யாருமே சொல்லவே இல்லை. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல சொல்ல, ராகுல் தான் வந்து இந்தியா கூட்டணி தலைவராக இருக்கணும், அவர் தான் வந்து பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா தேசிய தலைவர்களும் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை வந்து இங்கே வந்து சந்திக்கிறாங்க. மம்தா வந்து சந்திக்கிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திக்கிறாங்க. எல்லாரும் வந்து இவர் வந்து சந்திச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணி வேணாம், நம்ம ஒரு மாற்று கூட்டணி வந்து அமைப்போம், நம்ம எல்லாம் வந்து மாநில கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு எப்படின்னா உங்களுக்கு வந்து தேவகவுடா வந்த மாதிரி, ஐக்கிய குஜரால் வந்த மாதிரி நம்ம ஒரு புதுசாக நம்ம வந்து மாற்றத்தை எடுத்துட்டு வருவோம். நம்ம சொல்லும்போது கூட என்ன சொல்கிறார், இல்லை நான் வந்து காங்கிரஸின் கருத்தை வந்து நான் வலுப்படுத்துவேன், திரு ராகுல் காந்தி தான் இங்கே வந்து பிரதமராக வரணும்னு இவ்வளோ பெரிய கன்வின்ஸ் பண்ணி இதுக்கு அச்சாரம் போட்டவரே வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். நீங்கள் திமுக விடுங்க, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு மரியாதை அவர் மேலே இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வந்து போயிருக்க மாட்டீங்க. தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் வந்து போகிறேன்னு சொன்னீங்க, ஏன் வந்து உங்களை வந்து இழுத்து பிடிச்சி வச்சாங்கன்னா, நம்ம வலுமா இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து உங்களுக்கு பிஜேபி வந்து எதிர்க்க முடியும். ஸோ களம் அப்படி தான் இருக்குன்னு உங்களுக்கு அவ்வளோ தூரம் சொல்லணும். வெற்றி தோல்வி சகஜங்க. இன்றைக்கி வந்து வெற்றி அடைச்சவங்க நாளைக்கு தோல்வி அடைவாங்க, நாளைக்கு தோல்வி அடைஞ்சவங்க வெற்றி அடைவாங்க. ஆனால் உங்கள் கொள்கை என்ன, உங்கள் சித்தாந்தம் என்ன? உங்களுக்கான பழியெல்லாம் திமுக இன்றைக்கி சுமந்துட்டு இருக்குங்க. இன்றைக்கி வரைக்கும் கட்சித்தீவை யார் தூக்கி கொடுத்தாங்க? கட்சித்தீவை கொடுத்தது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். ஆனால் அதுக்கான பலன் இன்னைக்கு வரைக்கும் களத்தில் வந்து எதிர்வினை யார் அனுபவிச்சுட்டு இருக்காங்க? திமுக இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து பழியை சுமந்துருக்காங்க. கலைஞர் கொடுத்தாரு அவங்களுக்கு கட்சித்தீவை, கொடுத்தது அந்த இந்திரா காந்தி அம்மையார் வந்து கொடுத்தாங்க. அது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டை வந்து இழந்துட்டு இருக்காங்க திமுக இன்னைக்கு வரைக்கும். அதே மாதிரி இலங்கை தமிழ் பிரச்சனை நீங்கள் எடுத்துங்க, இலங்கை தமிழுக்காக 2 முறை வந்து திமுக வந்து ஆட்சி இழந்ததுங்க. ஆட்சி கட்டில் வந்து இழந்தாங்க. இலங்கை தமிழுக்கு அவ்வளோ உதவிகள் பண்ணாங்க. இலங்கை நாடாளுமன்றத்திலே பார்த்தீங்கன்னா தலைவர் கலைஞர் குறித்தும் மு.க. ஸ்டாலின் குறித்தும் இலங்கை நாடாளுமன்றத்தில் பேச, நீங்கள் சர்வதேச அரசியலை படிக்கிறதே இல்லை, செய்தித்தாள்களை வந்து படிக்கிறதே இல்லை. எதை படிக்கிறாங்க? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் இன்னைக்கு இருக்கிற பொதுமக்களும் யூடியூப்ல வர்றதும் ட்விட்டர்ல வர்றதும் சமூக வலைத்தளங்களை படிக்கிறாங்க.
நீங்கள் நூலகம் போய் படிங்க, பத்திரிகைகளை போய் படிங்க, இந்தியாவை தாண்டி செய்திகளை பாருங்க, தமிழ்நாட்டை செய்திகளை வந்து பாருங்க. இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக வந்து எழுதுகிறாங்க. திமுகவோட கட்டமைப்பு எந்த ஒரு ஸ்டேட்லயும் வந்து கிடையாது. இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து தூக்கி பிடிச்ச ஒரு கட்சி திமுக மட்டும் கிடையாது. இந்த கூட்டணியில் இடதுசாரிகள் இருக்காங்க, விடுதலை சேர்த்துக்கிறாங்க, IUML சொல்றாங்க, உங்களுக்கு சொல்றாங்க நாங்க திமுகவோட தான் நிப்போம், திமுக என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க நிப்போம்னு சொல்றாங்களே. சரி சார், அப்ப எங்க போச்சு உங்களுக்கு அந்த ஒரு அந்த குறிப்பிட்ட ஒரு அரசியல் அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா காங்கிரஸுக்கு? அப்படி உங்களுக்கு என்ன ஒரு பதவி சுகம் தேவை இருக்கு? சரி சார், ஆனா பாஜக தான் காங்கிரஸ் அங்க போனதுக்கு காரணம்னு சொன்னீங்களே, அதுக்கான விளக்கம் என்ன சார்? ஆமாங்க, திரு விஜய் அவர்களை தொடர்ச்சியாக வளர்த்து விட்டது, அவங்களுக்கு வந்து ஃபன் பண்ணுறதுல ஆரம்பித்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் நான் சொல்கிறது நீங்கள் வந்து தவறாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு எல்லா இடங்களும் நேஷனல் ஊடகங்களை பாருங்கள். அமித்ஷா, திரிஷா இந்த 2 பேரோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊடகங்கள் முழுக்க இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. திரு விஜய் அவர்களுக்கு உட்கட்சி பிரச்சனை நிறைய இருக்குது, காங்கிரஸ் உள்ளே எடுத்ததுனால. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளுங்க. இன்றைக்கி விஜய் அவர்கள் இன்றைக்கி 3வது நாள், ஏன் நீங்கள் முதல்வராக பதவி ஏற்க முடியல? இது காரணம் என்ன? காங்கிரஸ் பண்ண முந்திரி கொட்டத்தனமான வேலை. காங்கிரஸ் வந்து விஜயோட போகலன்னா விஜய் வந்து நேரடியாக போயிருக்காங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவர் தாங்க விஜய். கவர்னரை போய் சந்திச்சு எனக்கு ஆட்சி அமைக்க நீங்கள் வந்து வாங்க, எனக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணுங்கன்னு அவர் வந்து தான் ஆகணும். அவர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து உங்களோட பெரும்பான்மை வந்து நிரூபிக்கலாம். அதில் நீங்கள் தோக்குறீங்க ஜெயிக்கிறதுல தான் வேலை. திமுக வந்து ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் தான் அமர்வோன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் புதிய அரசாங்கத்தை வந்து தடுக்க மாட்டோம். ரொம்ப எவ்வளோ மெச்சூர்டாக ஒருத்தர் தோத்தருக்காருன்னு கூட சொல்ல மாட்டேன், தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். திரு மு.க. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அப்படி இருந்தும் அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே ஒரு ஜனநாயகம் வந்து இங்கே மலரணும், ஒரு புதிய சக்தி, மக்கள் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு தான் பெரும்பான்மையாக கொடுத்துருக்காங்க, அதனால மக்கள் சக்தி தான் மகத்தான சக்தி, மக்களோட கருத்துக்கள் நம்ம வந்து பின்தள்ளக்கூடாது, மக்கள் கருத்துக்கு நாங்கள் வந்து தலை வணங்குறோம் சொல்லி ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. நிச்சயமாக அதிமுக உங்களுக்கு வெளியிலிருந்து ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கோம். ஆனா சார், நீங்க பேசுறப்ப சொன்னீங்க விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப ஆளுநர் தான் விஜய பதவி ஏற்கிறதுக்கு இடையூறா இருக்காரு. பெரும்பாலும் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநருக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு ஒரு பெரிய பேசுபொருள் இருக்கு. அப்போ இந்த சைடு விஜய ப்ரமோட் பண்ணதும் பிஜேபின்னு சொல்றீங்க, ஆனா அதே விஜய வந்து பதவி பிரமாணம் செய்ய வைக்காம தடுக்கிறதும் அதே பிஜேபின்னு சொல்றீங்க. கருத்து ரொம்ப முரண்பாடா இருக்கு. முரண் இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து தேவை இன்னைக்கு அரசியல் காலத்தில், இதுதான் தேவை. ஏன் இதை சொல்றோம்னா, திரு விஜய் அவர்கள் வந்து பாஜகவின் கைப்பாவை நான் சொல்லல, திரு செல்வ பெருந்தகை சொன்னார், காங்கிரஸில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் வந்து சொன்னாங்க, விஜயை வந்து இயக்குவது பிஜேபி தான், விஜய் வந்து பிஜேபி சொல்றதான் கேட்டுட்டு இதே காங்கிரஸ் தலைவர்கள் வந்து பேசினாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா அவர் விஜய் வந்து பிஜேபி ஆளுன்னு? இன்னைக்கு உங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு அவர் பிஜேபி ஆளாக இருக்கிறதுலாம் உங்களுக்கு செகண்டரி. உங்களுக்கு முதல்ல என்னன்னா பதவி உங்களுக்கு தேவை. காங்கிரஸ்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தொடர்ச்சியாக காங்கிரஸ்காரர்களுக்கு வந்து செய்கின்ற மிகப்பெரிய ஒரு தப்பு, அவங்களுக்கு வந்து தவறாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்து தொடர்ச்சியாக தவறாக வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. காங்கிரஸை வந்து களத்துலேருந்து அகற்றினது திமுக, காமராஜர் தோற்கடித்து திமுகன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வன்மம், ஒரு காழ்ப்புணர்ச்சி தொடர்ச்சியாக கூட்டணியில் இருக்கும்போதே வேலுமணி மாதிரி, திருச்சி வேலுமணி மாதிரி அவர்லாம் அரசியல்வாதியே கிடையாது, அரசியல் புரோக்கர் அவர்லாம். அந்த வார்த்தையை நான் வந்து பயன்படுத்துக்கு தயவு செஞ்சு மன்னிக்கணும். ஏன்னா அவர் அப்படிதான் கருத்துக்களை வந்து பேசிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக காங்கிரஸ்ல திமுக கூட்டணியில் இருக்கும் போதே திமுகக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை வந்து சொல்லும் போது கூட எந்த ஒரு தடையும் அவர் வந்து கண்டிச்சதே கிடையாது. அவர் பொறுப்புல இருக்காரா இல்லையான்னு நமக்கு வந்து தெரியவே தெரியாது. தாவேகா கூட்டங்களில் போயிட்டு திமுக வந்து சரமாரியான குற்றச்சாட்டுகள் வந்து பேசுவார் கூட்டணியில் இருக்கும்போதே. அப்ப என்ன உங்களோட கூட்டணி தர்மம்? என்னைக்காவது நீங்க அவர் வந்து கட்சி விட்டு நீக்கிருக்கீங்களா? எதுவுமே வந்து பண்ணதில்லை. ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, ஐயா காமராஜர் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்திய தேசிய காங்கிரஸோட அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அங்க பிரதமர் யாரு வரணுன்றது தமிழ்நாட்டிலிருந்து தான் தீர்மானிக்கப்பட்டது. கிங் மேக்கர் அந்த அளவுக்கு இருந்த காமராஜரை பல்வேறு நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா தமிழகத்திற்கு எதிராக, தமிழகத்துக்கு இவர் ஏதாவது நல்லது பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக விலைவாசி வந்து உயர்வு, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி பஞ்சம், இந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகளுங்க, மொழியை வந்து இங்கே வந்து திணிக்கிறாங்க. இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடக்கும்போது காமராஜரே காங்கிரஸ் விட்டு வெளியேற தயாராக இருந்தார். எனக்கு தமிழகத்தின் நலன் முக்கியமா, காங்கிரஸோட பதவி முக்கியமான, தமிழகத்தின் நலன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு காமராஜர் இருந்த நேரத்தில் தான் திமுக எமேஜ் மேலே வராங்க. மாணவர் போராட்டங்கள் மூலியமாக வெடிச்சு போராட்டங்கள் பண்ணி வராங்க. காமராஜர் தோத்துற போறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சீனிவாசன்ற ஒரு மாணவரை வந்து காமராஜருக்கு எதிராக வந்து நிறுத்தினாங்க. பெரிதாக வந்து திமுக வேலையே செய்யலை. ஆனால்
மக்கள் வந்து காங்கிரஸ் மேல, இவர் பார்த்தீங்கன்னா ஐயா காமராஜர் மேல மக்களுக்கு எந்த கோபம் இல்லை, காங்கிரஸ் தலைமை மீது இருந்த கோபத்தை காமராஜர் மீது காமிச்சு காமராஜர் வந்து தோக்கடிச்சாங்க. அப்போ கூட அண்ணாதுரை வந்து சொன்னாரு, அவர் தோத்தது நான் வந்து அவமானமா கருதுறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அவ்வளோ மெச்சூர்டான ஒரு கட்சி தான் பார்த்தீங்கன்னா திமுக. தமிழ்நாடுன்னு உங்களுக்கு பேர் வச்சதா இருக்கட்டும், ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி நிச்சயம் அப்படின்னு சொல்லி தான் அண்ணா வந்து வந்தாருங்க. அப்போ இத்தனை வருஷம் காங்கிரஸ் வன்மத்தோட இருந்துதான் இப்போ விஜய் தலைமையில ஒரு காமராஜர் ஆட்சியை மறுபடியும் கொண்டு வர போறாங்கன்னு சொல்ல வரீங்களா? காமராஜரும் இங்க கிடையாதுங்க. காங்கிரஸ்ல இன்னைக்கு இருக்கிறவங்க யாருமே வந்து காமராஜரும் கிடையாது, கக்கனும் வந்து கிடையாது. இவங்களுக்கு காமராஜர் ஆட்சினா என்னன்னு தெரியாது, காமராஜர்னா யாருன்னு தெரியாது. காமராஜருக்கே துரோகம் சென்ற கட்சி தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். அதனால இவங்களுக்கு அதை பேச வேண்டிய தகுதியும் கிடையாது. நாங்கள் என்ன சொல்றோன்னா, உங்களுக்கு ஒரு பதவி சுகம் வேணும், ஓகே நீங்கள் போயிட்டீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜெயிச்சா எவ்வளோ தூரம் இங்கே சுருட்டிட்டு போக முடியுமோ போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அப்போ ஏன் நீங்கள் ஒரு மேல் சபையை வாங்கினீங்க? மேல் சபை எம்பியை நீங்கள் ரிசைன் பண்ணுங்க. உள்ளபடியே உங்களுக்கு திமுக துரோகம் செய்தது, திமுக வந்து உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ரிசைன் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு மேயர் இருக்கீங்களே, அந்த மேயரை ரிசைன் பண்ணுங்க. இந்த 4 எம்எல்ஏக்கு உங்களுக்கு 5 எம்எல்ஏக்கள் எப்படி வந்தாங்க? திமுகவோட உழைப்பு. எத்தனை காங்கிரஸ்காரன் போய் வேலை செஞ்சான், எத்தனை காங்கிரஸ்காரன் போய் ஜெயிக்க வச்சான் அவங்கள? பிரச்சாரத்துக்கே வரல காங்கிரஸ் தலைவர்கள். ராகுல் காந்தி எத்தனை முறை வந்தார்? எங்க பாரத பிரதமர் மோடி 7 முறை வந்துட்டு போனாருங்க. ராகுல் காந்தி எத்தனை முறை வந்தாரு? எத்தனை பேருக்கு அவர் வந்து பிரச்சாரம் பண்ணாரு? எல்லாம் செய்தவர் பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் மேலேயே ஏறி நீங்க சவாரி பண்ணிட்டு அவர் முதுகுலேயே நீங்க குத்திட்டு போறீங்கன்னா இழப்பு திமுக அல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சிற்றின்பத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கோலை வந்து இழந்துட்டு இன்னைக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுங்க, காங்கிரஸ் இதோட இந்திய அரசியலே வந்து கிடையாது. அவங்க வந்து இப்போ இந்தியா கூட்டணின்னு ஒன்று கிடையாது, உடஞ்சி போச்சு. நீங்கள் விஜயோட போங்க, மந்திரி வாங்குங்க, துணை முதல்வர் வாங்குங்க, எது வேணாலும் நீங்கள் பண்ணீங்க. 29 எலெக்ஷன் ஒன்று இருக்குதுங்களா, அதில் நான் இப்போ சொல்கிறேன், எழுதி வைக்கிறேன், இந்தியா முழுக்க காங்கிரஸ் இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போகும். சரிங்க சார். இப்போ நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்குதுன்னு சொன்னீங்க. சமூக வலைதளங்களையும் சில கருத்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, அமித்ஷாவோட பிடியில த்ரிஷா இருக்காங்க. ஸோ அமித்ஷா ஆட்டி வைக்கிற பொம்மையா த்ரிஷா இருக்காங்க, த்ரிஷா ஆட்டி வைக்கிற பொம்மையா விஜய் இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு கருத்தும் சர்க்குலேட் ஆச்சு. ஸோ இது உண்மைதானா? அமித்ஷாவோட கணக்கு தானே த்ரிஷாவை வச்சு விஜயை முடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம்? நீங்கள் அமித்ஷா த்ரிஷா கூட நீங்கள் அதை கொஞ்சம் புறந்தள்ளி வைங்க. இப்போ வந்து மயிலாப்பூர் வேட்பாளர் திரு வெங்கட்ராமன் வந்து ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த பிராமண எதிர்ப்பு, இந்த பிராமணர்கள் வந்து நாங்கள் ஒழிச்சு கட்டுறோம்னு சொல்றவங்கலாம் ஒளிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏன் அப்படின்னா இவர் வந்து வெங்கட்ரமணன் வந்து யாரோ ஒரு 3வது நபர் கிடையாது தாவேக்கால. அவர் ஒரு முக்கிய சக்தி. தாவேக்கால பார்த்தீங்கன்னா பொருளாளராக இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்தே கூட இருக்கிறார். இந்த வேட்பாளர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிராமணர் லாபி அவர் தான் வந்து சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க. பெரியாரை கொள்கை தலைவராக நீங்கள் வச்சுப்பீங்க. நீங்கள் மயிலாப்பூரில் நின்றுட்டு, மயிலாப்பூரில் நீங்கள் வந்து அந்த மயிலாப்பூர் தொகுதிக்கும் திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. அவரை வந்து வெளியிலேருந்து இங்கே எடுத்துன்னு வந்து போடுறீங்க. பாஜக காரங்க வந்து ஓட்டு போடுறாங்க விசிலுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் நம்பணும், அதாவது விஜய்க்கும் பாஜக எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் பாஜககாரன் முழுக்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா விசிலுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, வெங்கட்ராமனுக்கு தான் வந்து ஓட்டு போடுவாங்க. இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா பின்வழி அரசியல். அதுதான் சொல்கிறேன்னா, பாஜக தமிழகத்தில் திமுகவை அதிமுகவை ஒழித்து கட்டிட்டு நேரடியாக களத்தில் வந்து சந்திக்க முடியாது. அதனால் அவங்க வந்து புறவாசல் வழியாக நிறைய சக்திகளை வந்து துணை கொண்டு தான் இந்த வெற்றியை வந்து அடைஞ்சிருக்காங்க. இதை நான் மட்டும் சொல்லலை. இன்னைக்கு அரசியல் பேசுகின்ற, அரசியல் கருத்துக்கள் பேசுகின்ற ஊடகங்களாக இருக்கட்டும், அரசியல் விமர்சனம், எல்லாரோட கருத்தும் இதுவாக இருக்கும். நமக்கு அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு ஐயம் இருக்குது. இந்த இவிஎம்லே தொடர்ச்சியாக வேலை செய்தவர்கள் திரு பொன்ராஜ், பரகல பிரபாகர், அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோட கணவர். அவர் சொல்கிறாரு, நான் அவங்க வந்து ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அந்த இவிஎம்மில் வந்து பல்வேறு முறைகேடுகள் வந்து பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதில் எதுவுமே ஊழல் நடக்கலை, சரியான முறையில் நடந்திருக்குன்னா விவிபேடும் அந்த இவிஎம்மையும் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி காட்டுங்க. உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக சொல்லணும் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பீப் சவுண்டே வரல. தமிழகம் முழுக்க நாங்களும் வந்து கேட்டுனோம். நீங்கள் வந்து அந்த ஓட்டு போட்டிங்கன்னா ஒரு சத்தம் வரும், ஒரு பீப் சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் இந்த முறை எங்கேயுமே வந்து வரல. நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெட்டியில் வந்து வரும். அந்த பெட்டியில் அந்த சிம்பிள் வந்து தெரியும். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். இவிஎம் விவிபேடு ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுங்க. ரெண்டும் மேட்ச் ஆச்சு, ஒரே ஒரு தொகுதி சாம்பிள் தொகுதி எடுங்க. அது எந்த தொகுதியாக இருக்கட்டும்,
திரு விஜய் அவர்கள் ஜெயிச்ச தொகுதியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாலின் அவர்கள் தோத்த தொகுதியாக இருக்கட்டும், எதை வேணாலும் நீங்கள் சாம்பிள் எடுங்க. இதை வந்து ப்ரூவ் பண்ண காட்ட சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இதுக்கும் பாஜக தான் காரணம்னு சொல்ல வரீங்க? நிச்சயமாக காரணம் இருக்குன்னு, நிச்சயமாக இருக்குது. திரு விஜய் அவர்களோட வெற்றி சாமானியமா நடக்கல. இது முழுக்க முழுக்க இது பாஜகவால் தீர்மானிக்கப்பட்ட வெற்றி. சரி சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்க போறாங்கன்னு ஒரு பெரிய பேச்சு போயிட்டு இருக்கு. 50 வருஷத்துல இல்லாத ஒரு வரலாற்று செய்தியா இது இருக்கு. ஸோ உண்மையாவுமே ஒரு விஜய் இப்ப வந்த ஒரு கட்சிக்கு பயந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைப்பாங்களா? அப்படி வச்சா என்ன மாதிரியான சிக்கல்கள் எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? நீங்க கேட்கறது லாஜிக்கா வந்து சரி. இப்போ பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு வந்து பெரும்பான்மை வந்து இல்லை, ஆனால் மக்கள் ஆதரவு வந்து அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அவரால் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியுமா, பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா? நிச்சயமாக நிரூபிக்க முடியாது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளும் சேர்த்தா உங்களுக்கு வந்து பெரும்பான்மை வந்து கிட்டத்தட்ட 121 சீட்டுக்கு மேலே வருது. 118 தான் உங்களுக்கு தேவை. ரெண்டும் சேர்த்தா இன்னும் அதிகமாகவே வந்து வருது. நான் சொல்றது வெறும் திமுக அண்ணா திமுக மட்டும், இந்த கூட்டணி கட்சிகளை நான் சேர்க்கவில்லை. அந்த பக்கம் பாமாவை சேர்க்கல, இவங்கள சேர்க்கல, என்ன சொல்றதுன்னா பிஜேபியை வந்து சேர்க்கவில்லை. இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்க்கல, விசிகாவை சேர்க்கல. இந்த 2 கட்சிகள் மட்டுமே சேர்ந்தாலே நிச்சயமாக ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அப்படி நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. நம்ம வேணா செய்திக்காக பேசலாம், விளம்பரத்துக்காக வேணா பேசலாம். ஆனால் திமுக எதிர்ப்புல உருவானது தான் அதிமுக. அதிமுக எதிர்த்து களமாடுறது தான் திமுக. ஆனா நீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு, அதாவது எம்ஜிஆர் காலத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் டிஎம்கேல எம்எல்ஏவா இருந்து ஜெயிச்சு அப்புறம் தான் அதிமுகவை ஆரம்பிக்கிறாருங்கிற மாதிரியான செய்திகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இப்ப கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இல்ல, எம்ஜிஆரே ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா 13 ஆண்டுகள் வந்து ஆட்சியில இருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கே ஒரு யோசனை வந்து வருது, இந்த 2 கட்சிகளும் இணைச்சிடலாம் அப்படின்னு தான். எம்ஜிஆர் அவருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போகும்போதே அவர் வந்து நினைக்கிறார், நமக்கு அப்புறம் இந்த கட்சியை வந்து வழிநடத்துக்கு ஆள் வந்து யாரும் கிடையாது, உண்மையான ஆட்கள் யாரும் இல்லைன்னு அவர் வந்து மனம் வெதும்பி போறார். எல்லாம் நம்மளை வந்து பதவிக்காகவும் சுகத்துக்காகவும் நம்மளை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க, நம்மளுக்கும் அடுத்தது வாரிசு வந்து இல்லை, இங்கே வந்து யார் நல்லா பண்ணுவாங்கன்னா திறம்பட கையாளுங்கன்னா திரு கலைஞர்கள் வந்து திறம்பட கையாள்வார். அதை தாண்டி நிறைய தலைவர்கள் அன்னைக்கு வந்து இருந்தாங்க. அதனால 2 கட்சிகளும் வந்து நம்ம வந்து ஒருங்கிணைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி காங்கிரஸ் மாதிரி ஆட்கள் தான் அன்னைக்கு தடுத்ததே. நான் ஏன் காங்கிரஸ் துரோகின்னு சொல்றேன்னா, நான் இன்னைக்கு ஏதோ வந்து திமுக விட்டு வெளியில போயிட்டாங்கிறதுக்காக நான் வந்து சொல்லவில்லை. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் வந்து 2 தலைவர்களும் வந்து குழப்பி பேசி அந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் செய்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள். இதை வந்து காங்கிரஸ்காரர்கள் தெரியும், அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். நேத்தி காங்கிரஸை சேர்ந்தவனுக்குலாம் வந்து தெரியாது, நேத்திக்கு அரசியல் பேசுறவங்கலாம் தெரியாது. இதுதான் வந்து அன்னைக்கே திமுக அண்ணா திமுக ஒன்னா இணைய வேண்டிய ஒரு காலம். திருப்பி திமுகவே ஒரிஜினல் தாய் கழகமாகவே திமுகவே இணைய வேண்டியதை அன்னைக்கு வந்து தடுத்தார்கள். அதே சக்திகள் இன்னைக்கும் வந்து தடுப்பாங்க. ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தெளிந்த ஒரு பார்வை இருக்கு. வெற்றி தோல்வியை தாண்டி அவர் மக்களுக்காக ஒரு மூவ்மெண்ட்டாக இன்னைக்கு திமுக வந்து எடுத்துட்டு போயிருக்கிறதுனால நிச்சயமாக அவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டார். இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு அங்கேயே உடஞ்சு போச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் அமர்வோம், புதிய அரசு அமைகிறதுக்கு நாங்கள் எந்த விதமான தடையும் இருக்க மாட்டோம், நாங்கள் எங்கேயுமே வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம், 6 மாதம் அவங்கள சுதந்திரமாக செயல்பட விடுவோம்னு அவர் வந்து கிளியரா சொல்லும் போதே உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் அங்கே அடிபட்டு போச்சு. ஆனா புதுச்சேரியை சேர்ந்த அன்பழகன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி தலைமையில கூடிய விரைவில் ஒரு ஆட்சி அமையும்னு சொல்றாரு. ஸோ இபிஎஸ் கிட்ட பெரும்பான்மை கிடையாது, உங்களுக்கு தெரியும். அப்போ சூசகமா திமுகவுடைய இணையத்தை பத்தி தான் அவர் பேசுறாருங்கிறது தானே நம்மளுக்கு தெரிய வர்றது. இல்ல, நீங்க அப்படி அதை எடுத்துக்க முடியாது. அடுத்து வருகின்ற ஆட்சி வந்து திரு இபிஎஸ் அவர்கள் ஆட்சி அமைப்பார் தான் சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு வந்து கடுமையான நெருக்கடி இருக்கு. அது 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 எப்பயோ வரப்போற எலெக்ஷன், அதுக்கு இப்பயே அப்டேட் கொடுக்கணுமா சார்? அரசியல்ல இதெல்லாம் பேசுவாங்க. அரசியல்ல பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனா களத்துல இது எதிர்வலிக்குமா? ஒருவேளை வந்து திமுகவில் பார்த்தீங்கன்னா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவராக இல்லாமல் வேற யாராவது ஒரு தலைவர் இருந்திருந்தால் நீங்கள் சொல்றது வந்து சாத்தியம். சரி, பரவாயில்லைங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம வந்து ஒரு பொது எதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக பொது எதிரி வந்து திரு விஜய் அவர்கள் தான். சரி, நம்ம பொது எதிரியை நம்ம வந்து வீழ்த்தணும்னா குறைஞ்சபட்ச காமன் மினிமம் ப்ரோக்ராம் மூலியமாக நம்ம வந்து எதிர்ப்போன்னு வந்து சொல்லுவாங்க. எடப்பாடி தயாராக இருப்பார் இப்போவும் சொல்கிறேன். ஏன்னா எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது. தொடர்ச்சியாக 11 தோல்விகளை வந்து சந்திச்சிருக்காரு. இந்த கட்சி வந்து பாதியாக பிளவாக உடஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏன் அதிமுக இவ்வளோ பெரிய சரிவுன்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா வெளியேற்றது, இன்னைக்கு அவங்க நிறைய இடத்துல ஓட்டை பிரித்து உங்களை தோல்வியடைய வச்சிருக்காங்க. டிடி விதிரன் வெளியில போய் உள்ள வந்தாலும் அவரால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, ஒரே ஒரு தொகுதி மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை நீங்கள் வெளியில் அமைப்பாமல் இருந்தீங்கன்னா அவருக்கான முக்குளத்தோர் வாக்குகள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து வந்திருக்கும். இப்படி பல்வேறு குழப்பங்களை வந்து பண்ணதுனால, அதுவும் பொதுச்செயலாளர் அவர் இன்னைக்கு நீடிப்பாரா தெரியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து எந்த ஒரு டீலுக்கும் ரெடியாக தான் இருக்காங்க. அதிமுக நீங்கள் எந்த டீல் சொன்னாலும் ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் திமுக அதுக்கு தயாராக இல்லை. வெற்றி தோல்விகளே வந்து பார்த்தோம். ஏங்க 13 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தோல்வியை சந்திச்சவங்க 3 எலெக்ஷனில் எம்ஜிஆர் இருக்கும்போது 3 முறையும் வந்து தோத்தாங்க. இதே ரசிகர் பிம்பம் தான். இதே வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதே வந்து அலைதான், நடிகரோட அலை தான் வந்துருது. ஆனால் நீங்கள் நடிகர்னு அவர் வந்து புறந்தள்ள முடியாது. திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை நீங்கள் நடிகர்னு வந்து புறந்தள்ள முடியாது. விஜயோட இவங்க சொல்கிறாங்கல்ல 67 77 போல் நாங்கள் வந்துட்டோம், அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. 67 கதை வேற, 77 கதை வேற. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உளமாற அவன் வந்து வேலை செய்ய காங்கிரஸில் இருந்தார். அதுக்கப்புறம் திமுகவில் இருந்தார். திமுகவில் தொடர்ச்சியாக வேலை செய்தார், உழைத்தார், மக்கள் பிரதிநிதியாக இருந்தார். 20 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸோட தான் அவர் வந்து ஆட்சி அமைச்சார். அதனால எம்ஜிஆரோட ஆட்சியும் விஜயோட ஆட்சியும் நீங்கள் வந்து ஒப்பிடவே முடியாது. 67 77 உங்களுக்கு வந்து சொல்றதுக்கான அருகதை, அடிப்படை அருகதையே உங்களுக்கு வந்து கிடையாது தாவேக்காக்கு. ஸோ அது வேறு இது வேறு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு லாட்ரி டிக்கெட் அடிச்ச மாதிரி, திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு சுனாமி அடித்த மாதிரி இங்கே ஒரு அலை வந்தது. நம்ம அதை வந்து புறந்தள்ளவில்லை. மக்களோட மனநிலை நமக்கு வந்து புரியுது. ஒரு புதிய மாற்றம் வேணும்னு நினச்சாங்க, அதெல்லாம் கரெக்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, சரியான நீங்கள் இப்போ வந்து கோர்ட்டில் கூட போகிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஏதோ ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டீங்க, இல்லை உங்களுக்கு ஏதோ பனிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கேட்பாங்க, மென்டல் டெஸ்ட் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து எதனால் இந்த குற்றத்தை வந்து புரிஞ்சுங்க. அவன் வந்து மென்டல்னு சொல்லி புரிய வச்சான்னு வச்சுங்களேன், இவர் வந்து அந்த என்ன சொல்கிறதுனா ஃபிட்னஸ் இல்லை இவருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது சரியான தமிழ் வார்த்தையை வந்து எனக்கு வந்து தெரியல. மென்டலாக அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா தண்டனை வந்து குறைக்கலாம் அவருக்கு. ஏன் உங்களுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து மனநிலை சரியான வார்த்தை, மனநிலை வந்து பாதிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு குற்றமே வந்து குறைஞ்சிருவாங்க. அது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ராமா பண்ணி மென்டல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அந்த தண்டனையை வந்து குறைச்சவங்கலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுபோல தான் பார்த்தீங்கன்னா வாக்களிக்கணும்னா நீங்கள் தெளிந்த ஒரு மனநிலையில் இருக்கணும், 18 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அப்படி தான் நீங்கள் வந்து வாக்களிக்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்தது, என் குழந்தை சொல்லிச்சு, 4 வயசு பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான், 10 வயசு குழந்தை சொல்லிச்சின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சத்திய பிரமாணம் வாங்கியிருக்காங்க உங்ககிட்ட. சத்தியம் பண்ணிட்டு போ, நீ வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டு வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், நான் இல்லைன்னா தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி தான் இதை ஜெயிச்சேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சட்டத்தின் முன்னாடி அதை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். இப்படி தான் ஒரு வெற்றி விஜய் அவர்களுக்கு கிடைச்சது. எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க வேட்பாளரை நம்பலை, நான் எம்எல்ஏ ஆகிட்டேன்னா நம்பலை, விஜய் அவர்களே நம்பலை. ஏன் இவ்வளோ குளறுபடிகள் நடக்குது, ஏன் உங்களால் ஆட்சி அமைக்க முடியலைன்னா அவங்க தயாராகவே இல்லை. என்ன புரோட்டோக்கால், ஒரு நீங்கள் வந்து கவர்னரை போய் சந்திக்கிறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் ஃபோனில் தான் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இமெயில் அனுப்புறீங்க, அந்த இமெயிலும் தப்பாக அனுப்புறீங்க. என்ன கேட்குறீங்க, அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க, தப்பா அனுப்புறீங்கன்னு எப்படி சார் சொல்றீங்க? ஆமாங்க, அந்த இமெயிலே தவறாக இருக்குது. அவங்களே சுட்டி காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர், அதுக்கப்புறம் லெட்டர் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவை, ஆட்சி அமைக்கணும், எங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க தானே நீங்கள் கவர்னர் கிடைக்கணும். நீங்கள் என்ன கேட்குறீங்க, எங்களுக்கு வந்து 108 பேர் எங்ககிட்ட இருக்காங்க, அதுவே தப்பு. 107 தான், இவர் வந்து ஒன்று வந்து ரிசைன் பண்ணணும். அப்போ முதல் தப்பா 107 நீங்கள் சொல்லணும், 108ன்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறீங்க, காங்கிரஸ்காரங்களை 5 பேர் வந்திருக்காங்க, அந்த லெட்டரை வந்து அட்டாச் பண்ணி எத்துமே கொடுக்குறீங்க. அப்போ எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு 113 தான் இருக்குது. அப்போ அவர் கேட்குறாரு, இன்னும் 6 ஷாட் இருக்குங்க, ஒன்று நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாரு இதை, நீங்கள் ஒன்று ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு முதல் நாள் அனுப்புகிறார். 2வது முறை திருப்பி நீங்கள் வந்து போகிறீங்க. அப்போது நீங்கள் என்ன சொல்லணும், 2வது முறை நீங்கள் போகிறீங்க, லிஸ்ட்டோட போகிறீங்க. ஒரு சாதாரண ஒரு புரோட்டோக்காலுங்க. அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் வந்து அறிந்தவர்கள் யாராவது நீங்கள் கூட வச்சுக்கணும், இல்லை உங்களுக்கால அரசியல் இருக்கணும். ஒரு கவர்னர் போகும்போது ஒரு ஃபைல் செங்கோட்டையன் இருக்காரு. ஆமாம், நான் சொல்கிறேன் செங்கோட்டையன் யாருன்னு நான் சொல்கிறேன். ஃபைல் எடுத்துகிட்டு போகிறாங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் வணக்கம் சொன்னால் நான் வணக்கம் சொல்லணும், நீங்கள் கை கொடுத்தா நான் கை கொடுக்கணும். இவர் ஃபைலை வச்சுட்டு நிற்கிறார் கையில். கவர்னரே வந்து கை கொடுக்குறாரு, கையை கொடுக்குறாரு, கையெடுத்து கும்பிட தெரில இவருக்கு, ஏன்னா கையில் ஃபைல் வச்சிருக்காரு. அந்த ஃபைல் வந்து யாராவது பக்கத்தில் கூட வாங்கிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் நாகரிகம், ஒரு புரோட்டோக்கால், ஒரு கவர்னருக்கு நீங்கள் ஒரு சால்வை அணியணும், ஒரு பூங்கொத்து கொடுக்கணும். எதுவுமே இல்லைங்க. கவர்னர் இவருக்கு வந்து சால்வை அணிஞ்சு அவர் வந்து நினைவு பரிசு கொடுத்து வெளியில் அனுப்புகிறார். இதுதான் வந்து சிக்கலே. நீங்கள் என்ன எதிர்வினை ஆட்டுறீங்களோ அதுக்கு தான் அங்கேருந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். நீங்கள் பண்ணது எல்லாமே தவறாக பண்ணதுனால இந்த சூழல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு குழப்பமான சூழல். இதுக்கு காரணம் வந்து விஜயோட இருந்தோம். அன்றைக்கே நீங்கள் வந்து எனக்கு பதவி பிரமாணம் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லணும், அதுவும் நீங்கள் பண்ணல. நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டும் தப்பு, அதுவும் தப்பு. அவர் என்ன பண்ணுறாரு, சட்டப்படி சொல்கிறாரு எனக்கு வந்து ஆட்சி அமைக்க உங்களை வந்து கூப்பிட முடியாதுன்ற. இவர்கிட்ட கேட்கவே இல்லைங்க, கவர்னர்கிட்ட கேட்கவே இல்லைங்க.
வந்து ரிசல்ட் போயிட்டே இருக்குங்க. பெரும்பான்மையில வந்து தாவேகா வந்துச்சுன்னு சொன்ன உடனே முதலமைச்சர் பயன்படுத்துற கான்வாயோட அங்க வந்து போறாங்க. அவர் இன்னைக்கு கூப்பிட்டு கேட்டிருக்காரு. உள்துறையும் பாத்தீங்கன்னா டிஜிபியும் கூப்பிட்டு கேட்டிருக்காரு. எதன் அடிப்படையில? அதோட சேர்த்து நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலே உடனடியா ஆமா. ஃபங்க்ஷனும் ரெடி பண்ணிட்டாங்க. அதை கேட்கிறாரு அவரு. யார் வந்து உங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்தாங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் தான். இன்னைக்கு இப்போ நம்ம இந்த பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் அவர் தான் பார்த்தீங்கன்னா காபந்து முதலமைச்சர். இது யாருக்குமே தெரியாது. அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு, அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் புதிய முதல்வர் வந்து அரசாட்சி ஏற்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா பொறுப்பு முதல்வர். இது கூட எதுவுமே தெரியாது இவங்களுக்கு. கான்வாய் எடுத்துட்டு போயிட்டாங்க, அவர் கான்வாயிலே சுத்திட்டு இருக்காரு ஜாலியா. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு கேட்டதுக்கப்புறம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்றாங்க. திரு சிடி நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, சிடிஆர் நாங்கள் தான் திருப்பி அனுப்பிச்சிட்டோம். உங்களுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு? எந்த அதிகாரம் இல்லை. எப்படி நீங்க வந்து அதை வாங்க முடியும்? எப்படி நீங்க திருப்பி அனுப்ப முடியும்? அரசாங்கம் எடுத்த முடிவு இது, அதிகாரிகள் எடுத்த தவறான ஒரு முடிவு. ஸோ இதை தான் இன்னைக்கு களத்தில் நடந்துட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. 2 கம்யூனிஸ்டுகள் தோழர்களுக்காகவும் விடுதலை சிறுத்தைக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க உங்களோட கொள்கை எதிரி தானே சார். பிஜேபி வந்து உங்க கொள்கை எதிரி தானே, அரசியல் எதிரி திமுக தானே. அரசியல் எதிரியை உருவாக்கி விட்ட கட்சியில அவங்க கிட்ட இருந்த எம்எல்ஏவை திருட்டுத்தனமா நீங்க வாங்குறீங்க காங்கிரஸை. அப்புறம் என்ன உங்க என்ன அரசியல் நிலைப்பாடு? என்ன உங்களுக்கு நிலைப்பாடு? வேணான்னு இல்லைங்க சொல்லியிருக்கணும். காங்கிரஸ் எங்கேருந்து வந்தது? காங்கிரஸ் சுயம்பா வந்து இன்னைக்கு களத்தை சந்திச்சு வந்து நின்று ஜெயிச்சிருந்தாங்கன்னா, தனிப்பட்ட நின்னா நீங்க காங்கிரஸ் வந்து கூட்டணி தான். அப்போ நீங்க அரசியலுக்காக திமுக வந்து எதிர்ப்பீங்க, தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லுவீங்க. அந்த ஸ்டாலின் அங்கிள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்து இந்த 5 பேரை இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்காருங்க. அவரோட உதவி மட்டும் உங்களுக்கு தேவை. இங்க காலில் வந்து விழுறீங்க கம்யூனிஸ்ட் தோழர்கிட்ட. அவங்க யார் கூட இருக்காங்க இன்னைக்கு? திமுக கூட்டணியில் இருக்காங்க. நீங்க ஏன் அதிமுக கூட்டணி பக்கம் போக மாட்டேன்றீங்க? இல்லையா நீங்க போங்க, எனக்கு ஃப்ளோர் டெஸ்ட் வைங்கன்னு சொல்லுங்க. நீங்க போயிட்டு கோர்ட்ல போயிட்டு கேஸ் போடுங்க. அப்போ உங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு ஸ்டாலின் தான் தேவைப்படுகிறார். நீங்க அரசியல் பிழைப்பதுக்கு ஸ்டாலின் தான் தேவைப்படுறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க முதலமைச்சர் ஆனாலும் அது ஸ்டாலின் போட்ட பிச்சை. இதுக்கு மேல என்னால என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஸ்டாலின் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். அவரோட அணுகுமுறை தான் காரணம். அன்னைக்கு உங்களுக்கு வந்து கரூர்ல நடந்த பிரச்சனைக்கு ஸ்டாலின் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருந்தாலும் இந்த மூட்டை குச்சலை அன்னைக்கே நசுக்கி போட்டுருக்கலாம். மென்மையான வந்து அரசியல்வாதியாக, மெச்சூர்டான அரசியல்வாதியாக, மேன்மையான ஒரு அரசியல்வாதியாக நீங்க நடந்துகிட்டதோட விளைவு இன்னைக்கு உங்க முதுகுல இன்னைக்கு குத்தி இருக்காங்க. இதுல இருந்து பாடம் கற்க வேண்டிய திரு ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் தான் கண்டி. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அரசியல் களத்துல. நீங்க புறவாசல் வழியாக தான் இப்பவும் சிஎம் ஆக போறீங்க. புறவாசல் வழியாக தான் நீங்க ஆட்சி அமைப்பு எடுக்க போறீங்க. எல்லாமே உங்களுக்கு ஸ்டாலின் தாங்க. ஸ்டாலின் தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒரு முகம். இன்னைக்கு இந்தியாவுக்கான முகமாக அவர் வந்து மாறிக்கொண்டிருக்காரு. இதெல்லாம் நீங்க விட்டுட்டு நீங்க அரசியல் நடைமுறைப்படி நீங்க ஒண்ணு கோர்ட்டுக்கு போகலாம் இல்லையா? இதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு. எஸ்ஆர் பொம்மை வழக்கில் ஆரம்பிச்சு உங்களுக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திரால இருந்து இதே மாதிரி ஒரு நடிகர் தான் வந்தார், என்டி ராமராவ். இதே மாதிரி ஒரு சிக்கல் வரும்போது இங்கிருந்து தன்னோட எம்எல்ஏக்கெல்லாம் கூட்டிட்டு குடியரசுத் தலைவரை சந்திக்க வந்து போனார். நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லுங்க. ஏங்க இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாருங்க, எல்லா கட்சிகளும் பேசுறாங்க, திமுக கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியும் பேசுறாங்க, அதிமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாரும் பேசுறாங்க. கவர்னர் செய்வதும் தவறு, அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் வந்து கிடையாது. இல்லையே சார், அதிமுக கூட்டணியில் இருக்கவங்க வாய் திறந்த மாதிரி தெரியலையே கவர்னருக்கு. சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்கடா? நான் சொல்றேன், திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க திரு ஸ்டாலின் அவர்களும் இவங்க தான் வந்து பேசுறாங்க. இது வந்து சட்டப்படி தவறு, ஆளுநர் செய்வது வந்து தவறு. விஜய் அவர்கள் எதிரின்னு சொன்னா அந்த திமுக கூட்டணி தான் இப்ப அவருக்காக குரல் கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமா சொல்றாங்க. அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. விஜய் பேசணுங்க, இப்பயாவது பேசணும். நீங்க உங்க சொந்த வாழ்க்கையில பிரச்சனைப்போ நீங்க பேசல, திமுக தான் காரணம். நீங்க கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தப்போ நீங்க பேசல, திமுக தான் காரணம்னு சொன்னீங்க. உங்க படம் பிரச்சனை வந்தது, அப்ப கூட ஸ்டாலின் தான் வந்து பேசினார், இந்த படத்தை வந்து முடக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி ஏஜென்சிகளை வச்சு மிரட்டக்கூடாது அப்படின்னு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து சொன்னாரு. இன்னைக்கு உங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து சொல்றாரு. கவர்னர் வந்து தனியாலாம் வந்து சொல்லல, மத்திய அரசாங்கம் சொல்லுது, அமித்ஷா சொல்றாரு, மோடி சொல்றாரு, அதை தான் வந்து அவர் வந்து செய்யறாரு. இன்னைக்கு ஸ்டாலின் வந்து சொல்றாரு, உங்களுக்கு எந்த விதமான இடையூறும் நாங்க கொடுக்க மாட்டோம்னு ஸ்டாலின் சொல்றாரு, நீங்க பதவி ஏற்கணும்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டேன்றாரு, எனக்கு வந்து துரோகம் பண்றாங்க, என்ன மத்திய அரசாங்கம் வந்து என்ன மிரட்டுறாங்க, எனக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன். விஜய் வந்து சொல்ல மாட்டேன். அப்படி இப்படிப்பட்ட ஒரு தலைமையை தான் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் வந்து எனக்கு ஆகாயசூரர் தலைகீழா தமிழ்நாட்டையே மாத்தி போட்டுறாரு இன்னைக்கு வந்து வாக்களிச்சுறாங்க. அதோட விளைவுகளை நம்ம நினைச்சாலே உள்ளபடியே நமக்கு வந்து பதட்டமா இருக்கு. உங்களோட பிரச்சனையே நீங்க பேச மாட்டீங்க. தமிழ்நாட்டுக்கே நாளைக்கு ஒரு பிரச்சனை, பாஜக வந்து மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கும், டீலிமிட்டேஷன் எடுத்துட்டு வரும்,
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஎம் ஸ்ரீயை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அறிக்கைகள் வந்திருக்கு. இதெல்லாம் விஜய் அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு, அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்கிறது நமக்கு வந்து $1,000,000 கொஸ்டின் தான் இருக்கு. சரி சார், இதெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பான அரசியல் சூழல் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே, அதாவது மாற்று சக்தியா நாங்க இருப்போம், ஒரு மாற்றமா இருப்போம், அந்த கட்சிகள் பண்ண அந்த கட்சி தொண்டர்கள் பண்ண நாங்க பண்ண மாட்டோம்னு தலைமையும் சொன்னாங்க, தொண்டர்களும் அதாவது தாவேகா தொண்டர்களும் சொன்னாங்க. ஆனா 3 நாள் தான் ஆச்சு இவர் பெரும்பான்மையை பிடிச்சு. ஆனா இந்த சூழ்நிலையில முதலமைச்சரே ஆகல, இன்னும் முதலமைச்சர் ஆகல. ஆனா இந்த சூழ்நிலையில தாவேகா கட்சியை சேர்ந்த சிலர் வந்து பாலியல் வழக்குல சிக்கி இருக்கிறதாவும் சில குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறதாவும் செய்திகள் வெளியாயிருக்கு. சோ மாற்றம்னு சொன்னவங்க இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை தாவேகா விஜய் வந்து கண்டிக்க மாட்டாரா? ஒரு காலம் கண்டிக்க மாட்டார். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து பிஸியாக இருக்காருன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அவர் வந்து முதல்வருக்கான அந்த பிரச்சனையில் இருக்காரு, பல்வேறு தலைவர்கள் வந்து பார்க்கணும், இதெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் இந்த தலைமை கழகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரோல் என்ன? ஒருத்தர் வந்து பாலியல் வழக்கில் சிக்கி போக்சோல போகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயது பெண் குழந்தைக்கு வந்து பாலியல் வந்து துன்புறுத்தல் பண்ணி ஒரு வட்ட செயலாளர் வந்து போறார். அவர் பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் அந்த சொல்றது ஆர்கே நகர் எம்எல்ஏ மரிய வில்சனுக்காக வேலை பார்த்துருக்காரு. அவர் வந்து போக்சோல போறாரு. இதுக்கு எந்த விதமான கண்டனமும் கிடையாது. அவரை கட்சி விட்டு நீக்கிறனாவது குறைஞ்சபட்சம் ஒரு அறிவிப்பு வந்து வரணும். இது எல்லா கட்சிகளும் வந்து வரும். அந்த மாதிரி இவரை வந்து நீக்கிட்டோம், எங்களுக்கு கட்சிக்கு வந்து கெட்ட பேரை வந்து உருவாக்க களங்கத்தை வந்து விளைவிச்சாரு, இதனால இவர் வந்து நீக்கணும்னு வந்து சொல்லல. அதுக்கு அடுத்து அந்த பரபரப்பு அடங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு எம்எல்ஏ, நீங்க சாதாரண மகன், ஒரு ஆட்டோக்காரர், ரொம்ப ஏழையானவர், அவருக்கெல்லாம் நாங்கள் வந்து எம்எல்ஏவை கொடுத்தோன்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பட்டா கத்தியால் வந்து கேக் வெட்டுறாரு. அதுக்கு இது வரைக்கும் எந்த விதமான விளக்கம் வந்து கொடுக்கவே இல்லை. அவர் அறியாமலே வந்து செஞ்சிட்டாரு, அது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு எந்த விளக்கமும் வந்து கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பாலியல் வழக்கில் மாட்டிருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வழிபறியில் ஈடுபட்டிருக்காரு. ஒரு வியாபாரியை அடித்து 68,000 ரூபா பணத்தை போடுங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் சேர்ந்து அடித்து அவர் வந்து காவல் நிலையத்தில் வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இது இல்லாமல் வாகனங்களை வழிமறித்து கொண்டாட்டங்கள் பண்ணாலும் 12 பேர் மேலே வழக்கு. இதை தாண்டி கிட்டத்தட்ட 28 வழக்குகள் வந்து தாவேகாக்காரர்கள் மேலே இந்த 3 நாள்லேயே வந்து பதியப்பட்டது. நான் தான் தூய சக்தின்னு சொன்னார் இல்லைங்களா, திமுக வந்து ஒரு தீய சக்தின்னு சொன்னாருங்களா, அப்போது இந்த தூய சக்தி தரப்புலேருந்து ஏதாவது ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம், இது ஏதாவது வந்திருக்கு. நமக்கு என்ன அச்சமாக இருக்குன்னா, நீங்கள் இன்னும் பதவியே ஏற்கல, இன்னும் பல்வேறு வேட்பாளர் மேலே வந்து முறைகேடுகள் வந்திருக்கு, எஃப்ஐஆர் வந்திருக்கு, மோசடி பண்ணிடுறவருக்கு வந்து 80 லட்ச ரூபா மோசடி பண்ணாருன்னு ஒரு புகார் இருக்குது. ஸோ இந்த 3 நாளுக்குள்ளே 28 எஃப்ஐஆர் உங்கள் மேலே வாங்குறீங்கன்னா, அப்போ இது வந்து இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டோட நிலைமை என்ன ஆகும்னு நமக்கு வந்து தெரியல. நம்ம வந்து இப்போ சொல்கிறது ஒரே ஒரு வேண்டுகோள் தான், திரு விஜய் அவர்கள் கூடிய விரைவில் இந்த சிக்கல்லாம் தீர்க்கணும்னா அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும், பதவி ஏற்கணும். தொடர்ச்சியாக திரு விஜய் அவர்கள் வந்து இங்கே சரியான பாதையில் வழிநடத்துக்கோ, அவருக்கு வந்து சரியான புரிதலை வந்து ஏற்படுத்துக்கோ ஆட்கள் வந்து பக்கத்தில் வந்து இல்லாது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். பட் இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி திரு விஜய் அவர்கள் வந்து கூடிய விரைவில் வந்து ஆட்சி பொறுப்பில் வந்து ஏறணும். ஏற்படுத்தினால் வந்தால் என்னோட ஆசை, நான் ஒரு சமூக ஆர்வலராக என்னோட ஆசை, முதல் கையெழுத்து அவர் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் எதிரான ஒரு கையெழுத்தை வந்து போடுவார்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த கடந்த 28 நாளாக நம்ம பார்க்குறோம், இந்த பிரச்சனைகள் எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா குடிபோதை தான். அதனால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சீர்வழி இருக்குது, நம்ம வந்து கண்ணு முன்னாடி பார்க்குறோம். பெண்கள் தான் உங்களுக்கு அதிகமான வாக்களிச்சிருக்காங்க, இளைஞர்கள் தான் உங்களுக்கு அதிகமான வாக்களிச்சாங்க. அதனால் நான் நம்புகிறேன், 1000 தான் இருந்தாலும் விஜய் வந்து எங்கள் அண்ணன் தான், நானும் அவரோட பயணப்பட்டவன் தான். அதனால் நான் வந்து நம்புகிறேன், முதல் கையெழுத்தே பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் ஒழிப்புன்னு போட்டார்னு வச்சுங்களேன், விஜய் தான் நிரந்தரமான முதல்வர். இதை வந்து நான் சொல்கிறேன் நான். ஆனால் அவர் வந்து நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற முடியுமா அப்படின்ற நிறைய வந்து சவால்கள் வந்திருக்கு. இந்த சவால்களை வந்து எப்படி அவர் முறியடிக்க போகிறாருன்னு நமக்கு வந்து தெரியல. அதே மாதிரி நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கே பிஜேபி உங்களுக்கு இவ்வளோ தடைகள் வந்து போடுறாங்க, இவ்வளோ முட்டுக்கட்டைகள் வந்து போடுறாங்க. இப்பயாவது கொள்கை எதிரின்னு சொன்னவர் பிஜேபி கொள்கை எதிரி, பாஜக, அமித்ஷா, மோடி இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து அவர் பேசுவாரா, அப்படி ஒரு வார்த்தை வந்து இருக்கிறது அவருக்கு வந்து தெரியுமான்னு நமக்கு வந்து ஒரு ஐயம் வந்து இருக்கு. இவரை நம்பி ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, அவரோட தொண்டர்களா இருக்கட்டும் இல்ல பொதுமக்களா இருக்கட்டும், இவர் வருவாரு, விஜய் வந்து யாருமே பண்ணாதெல்லாம் பண்ண போறாரு, சிஎம் ஆவாரு, அது பண்ணுவாரு இது பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. இன்னும் சிஎம்ஏ இன்னும் ஆகல அபிஷியலா. சோ அப்போ இவரை நம்பி ஓட்டு போட்ட அந்த தாவேகா தொண்டர்களுக்கு இது பெரிய ஏமாற்றத்தை தான் தரும். விஜய் ஒரு ஹீரோன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, அது வெளுத்து போச்சா? ஆமா, நிச்சயமாக. இப்போ விஜயோட ரசிகர்கள் என்ன நடந்தாலும் முட்டு கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அவர் எது பண்ணாலும் வந்து எங்கள் அண்ணன் பண்ணது கரெக்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வெகுஜன மக்கள் ஓட்டு போட்டாங்களே, இன்னைக்கு அவங்க வந்து முகம் சொல்லிக்கிறாங்க. தப்பான ஆளை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். இவர் வந்து தைரியமாக ஒரு வார்த்தையே பேச மாட்டார். இன்னைக்கு வரைக்கும் ப்ரெஸ் மீட் பண்ணலைங்க விஜய்.
3 நாள் ஆச்சு, 48 மணி நேரத்தை கடந்துச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து பிரஸ்ஸை வந்து மீட் பண்ணல. அவர் வந்து அந்த தலைவர்களை நேரடியா போய் சந்திக்கவே இல்லை. எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு யாருக்கிட்டயும் வந்து அவங்க போய் அப்பா தான் சொல்றாரே சார், என்ன பிரஸ் மீட் பண்ணணும் சட்டமா என்ன அப்படின்னு சரிங்க, அவங்க அப்பாவை முதலமைச்சர் ஆக்கிடலாமா சொல்லுங்க? அவர் தான் அடிக்கடி பிரஸ்ஸை மீட் பண்றாரு. எஸ்.ஏ. சந்திரசேகரை வந்து இங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடலாமா சொல்லுங்க? யாருங்க இவரெல்லாம்? இவரை வந்து வீட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் விஜய் சேர்க்கவே இல்லை. புரியுதுங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிலைமை. எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்காக இவர் போய் அப்பா அம்மா போய் பார்த்துருக்காரு. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து அதை சொல்றேன்னா செட் ப்ராப்பர்ட்டியை தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. இன்னும் அவர் தாய் தந்தையோ தன்னோட உறவுகளோ அவர் வந்து பக்கத்துல வந்து விஜய் வந்து சேர்த்துக்கல. இன்னைக்கு வரைக்கும் யார் வீட்டில் இருக்காரு? செய்தி பாருங்க நீங்க. பனையூர்ல இருந்து எங்க வந்தார்? உங்களுக்கு வந்து பட்டினமாக்கம் வந்தார். பட்டினமாக்கத்துல யார் வீட்டுக்கு வரார்? திரிஷா வீட்டுக்கு வரார். திரிஷா வீட்டுல இருந்து எங்க போறாரு? பனையூருக்கு போறாரு. எங்க எஸ்ஏசி வீட்டுக்கு போனாரா அவரு? இல்லை எங்கே போனார்? இல்லை அவங்களோட ஜேசன் சஞ்சயோ இல்லை வந்து திவ்யா சாஷோ வந்து குழந்தைகள் வந்து பார்த்தாங்களா? இதெல்லாம் வந்து கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நிலை இப்படியே நீடிக்குமானால் இது தமிழகத்துக்கு வந்து நல்லதில்லை. தமிழகம் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மாநிலமாக உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களை வந்து அருமையான ஒரு தளத்தில் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை 90% மேலே வந்து இன்னைக்கு வந்து நிறைவேற்றிருக்காரு. அவர் தான் சொல்கிறேனே, இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை நான் பார்த்ததே இல்லைங்க. இவ்வளோ மெச்சூர்டாக இருக்காருங்க திரு ஸ்டாலின் அவர்கள். பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 2500 ரூபா கொடுத்துட்டீங்க, மகளிர் உதவித்தொகை வந்து உரிமை தொகை கொடுப்போன்னு சொன்னீங்க, குறைஞ்சது 1000 ரூபாய் கொடுங்க, நாங்கள் கொடுத்த நலத்திட்டங்கள் காலை உணவு திட்டத்தை வந்து நிறுத்தாதீங்க, எல்லாமே நீங்கள் தொடருங்கன்னு அவருக்கு வந்து ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி தெரியும் அவருக்கு. அதனால் 2500 ரூபா சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்தாலும் எதுவும் தவறு கிடையாதுன்ற நான். நீங்கள் அந்த பொலிட்டிக்கலாக அதை வந்து பார்க்காதீங்க, மக்கள் நலன் தான் வந்து முக்கியம். அந்த மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கிட்ட போய் ஆதரவு கேட்டிருக்கலாம் நான் இப்போ நினைக்கிறேங்க. நீங்கள் காங்கிரஸ் கிட்ட போய் கேட்கறதும், காங்கிரஸ் கேட்கவே இல்லை, அவங்கள எதிரின்னு சொல்லிட்டாரே சார். இருக்கட்டுங்க. நீங்க வந்து அப்படின்னா நீங்க வந்து கொள்கை எதிரிக்கிட்ட நீங்க எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் பேச மாட்டேன். கொள்கை எதிரி தானே இன்னைக்கு உங்களை தடுக்கிறாங்க. அரசியல் எதிரி உங்களுக்கு சப்போர்ட் இல்லை பண்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழகத்துல வந்தாருங்க திரு விஜய் அவர்கள். 1000 தான் சொன்னா ஒரு தமிழர், தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டாரு. ஆனா இங்க திமுக காரங்க வரவேற்கிறாங்க விஜய. வாங்க விஜய், நீங்க வந்து ஆட்சி ஆளுங்க, நாங்க வேடிக்கை பார்க்குறோம், நாங்க எதிர்கட்சியா இருக்கோம் அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க. தமிழக நலத்துக்காக 2 பேரும் சேர்ந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பு பண்ணி இவங்க தயாரா இருக்காங்க. ஆனா அங்க கொள்கை எதிரி நீங்க யாரு நண்பன் நீங்க நினைச்சீங்களோ அந்த நண்பன் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக வந்து நிக்கிறான். ஏன்னா அவங்க நினைச்சது நண்பன் நீங்க வந்து திமுகவை காலி பண்ணணும், திமுக கூட்டணியை காலி பண்ணணும், பர்டிகுலர் காங்கிரஸை காலி பண்ணணும்னு ஒரு அஜெண்டால் அவங்க இருக்கும்போது நீங்க காங்கிரஸை ஆதரித்தது இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. இங்க ஒட்டுமொத்தமா இந்த படத்துல யாரு வில்லன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். ஸோ குணச்சித்திர வேடத்தை வந்து இன்னைக்கு திமுக வந்து பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ வேடத்தை விஜய் இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்கவே இல்லை. அவர் பாத்தீங்கன்னா பயந்து போற அந்த எம்ஜிஆர் ஒரு படத்துல ஒரு 2 எம்ஜிஆர் வருவாங்க. ஒரு எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா பயந்த சுபாவமா இருக்கும். அந்த மாதிரி பயந்த சும்மா இருக்காதீங்க, நீங்க தாங்க தமிழகத்தின் முதலமைச்சர், ஆனால் வாழை வீசுங்க, தயவு செஞ்சு களத்துக்கு வாங்க, முதலமைச்சர் சீக்கிரமா ஆகுங்க. இந்த வந்து பாத்தீங்கன்னா காபந்து அரசாங்கம் வந்து நீடிக்கிறது வந்து அரசியல் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆபத்தானது. ஸோ இதை தான் நம்ம வந்து சொல்றோம். ஆனா தாவேக்கா தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஸ்மார்ட்டா ப்ளே பண்றோம், சண்டை போட்டா வந்து அது வந்து பேக் ஃபயர் ஆயிரும், அதனால வந்து நாங்க மௌனமா இருந்து காரியம் சாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்களே. மௌனம்னா நீங்க என்ன சாதிச்சிங்க சொல்லுங்கன்னா, ஓட்டு கேட்க போக மாட்டீங்க, மௌனம். தரையில வந்து கால் படவே இல்லை, மௌனம். தமிழகத்தின் பிரச்சனை குறித்து நீங்க பேசவே இல்லை, மௌனம். காழ்ப்புணர்ச்சிப்ப வந்து பரப்பும் போது மட்டும் எப்படி அந்த மௌனம்லாம் உங்களுக்கு உடஞ்சி போகுது? ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க, என் மேல வந்து படிய போட்டீங்களேன்னு சொல்லி கேட்டீங்க, எங்க போனாலும் அவதூறை வந்து பேசுனீங்க, குழந்தைகளை வந்து தூண்டி விட்டீங்க. அப்ப ஏன் நீங்க மௌனமா இல்லை? மௌனமா இருந்துட்டு போக வேண்டியதானே? அப்போ எங்க வந்து நடிக்கணும், எங்க வந்து ரியாக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் 1 by 1 ஒன்னா நீங்க வந்து பிளே பண்ணி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க. ஆனா கடவுள் இருக்கான் குமாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு உங்களால அந்த ஆட்சி அனுபவிக்க முடியுதா உங்களால? ஏன்னா எங்க ரியாக்ட் பண்ணுமோ அங்க நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, எங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது அங்க ரியாக்ட் பண்றீங்க. அதுதான் திரு விஜய் அவர்களோட சிக்கல். இப்பவும் சொல்றோம், சட்டப்படி திரு விஜய் அவர்கள் தான் இங்க வந்து முதல்வர். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மக்களோட கருத்துக்களை நம்ம தலை வணங்கி நம்ம வந்து ஏத்துக்கிறோம். மக்கள் தான் இங்க இறுதி எஜமானர்கள். அந்த மக்களை தயவு செஞ்சு மக்களோட உணர்வுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணுங்க, எதிர்த்து பேசுங்க, கோர்ட்டுக்கு போங்க. திருப்பி இங்க வந்து திமுக கிட்டே வந்து காலில் விழாதீங்க. திமுக கூட்டணியிலே இருக்கிறவங்களே நீங்க எடுக்கணும்னு நினைக்காதீங்க. திமுக தான் உங்களை திருப்பி இன்னைக்கு முதலமைச்சராக வர வச்சிருக்குது அப்படின்றத தயவு செஞ்சு விஜய் வந்து உணரும். விஜய் எதிர்ப்பாளர்களோ விஜய் ஆதரவாளர்களோ புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, இன்னைக்கு விஜய் ஆட்சியில் அமர போறாருன்னா அதுக்கு காரணம் திமுக தான். திமுக போடுகின்ற பிச்சையில தான் இன்னைக்கு முதல்வராக விஜய் அவர்கள் வராரு. இந்த கருத்துல யாருக்காவது உடன்பாடு இருந்தா சொல்லுங்க, நம்ம விவாதிக்கலாம்.
சரிங்க சார். இப்போ மாற்று கருத்து இருந்தா விவாதிக்கலாம், தப்பா சொல்லிட்டு. ஓகே. சார் இப்போ திமுக எதிர்க்கட்சியா இப்ப தோல்வி அடைஞ்சதுக்கு கிருத்திகா, உங்களுக்கு தெரியும் உதயநிதியோட மனைவி கிருத்திகா கூட வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க திமுகக்கு ஆதரவா. ஆனா அப்படியே இந்த சைடு பார்த்தா விஜய் இப்ப சிஎம் ஆகிறதுல கூட ஒரு பெரிய கான்ட்ரவர்சி தான் போயிட்டு இருக்கு. அவங்களா விருப்பப்பட்டு சங்கீதா டிவோர்ஸ் கேட்டிருந்தாலுமே இவ்வளோ ஒரு பரபரப்பான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கு இவ்வளவு நெருக்கடி நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுமே அவரோட ஃபேமிலி சார்ந்து சங்கீதாவோ அல்லது அவங்களோட குழந்தைகளோ எதுவுமே விஜய்க்கு ஆதரவா ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தெரியலையே. அதுக்கு என்ன காரணம்? விஜய் அந்த அளவுக்கு ஒரு மோசமான மனிதரா இருக்காரா? இப்போ நம்ம நிறைய ஒரு பர்சனல் வந்து பேசுறதுனால இது வந்து பர்சனலாக இருக்கிறதுனால நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அவங்க வந்து திரு விஜய் அவர்கள் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க, இவரும் வந்து வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அது வந்து கோர்ட்டில் வந்து இருக்குது. ஜூன் 15 அதுக்கு வந்து தீர்ப்பு வரப்போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது காங்கிரஸ் எப்படி ஓடி ஓடி போனாங்க பதவி சுகத்துக்காக. திரு விஜய் அவர்களை கடுமையாக எதிர்த்தவர்கள், ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலி, பிஜேபியினோட கைக்கூலி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேசின காங்கிரஸ் இன்னைக்கு வந்து பதவி சுகத்துக்காக திமுகவை கழுத்தறுத்துட்டு அவங்களே வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து விஜய் கூட ஓடி நிற்கும் போது அவரோட குழந்தைகள், அவரோட ரத்தம், அவங்க இன்னைக்கு போவே இல்லை பாருங்க, தன்மானத்தோட நிற்கிறாங்க பாருங்க. தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆனா நீங்க என்னன்னா, இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆனா எங்களுக்கு என்ன, எங்களோட ஸ்டாண்டு உங்களை விட்டு பிரியறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னைக்கு வந்து இருக்காங்க. தமிழகமே கொண்டாடுது. அந்த குடும்பம் எந்த நிலைமையில் இருக்குது, அவங்க மனைவிக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். ஏன்னா திரிஷா போய் அவரை வந்து மீட் பண்ணுறாங்க, அது வந்து செய்தி வந்து போடுறாங்க, திரிஷா வந்து விரைகிறார், திருப்பதி போயிட்டு திருப்பதியில் வந்து பூஜை பண்ணிட்டு அங்கேருந்து பிரசாதம் எடுத்துக்கிட்டு திரிஷா வந்து திரு விஜய் அவர்களை போய் வந்து சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க மனைவிக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். அவரை வந்து நம்ம இன்னைக்கு உருவாக்கி விட்டோம், அவரோட நம்ம 27 ஆண்டுகளில் வந்து குடும்பம் நடத்தினால தான் உங்களால் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை வந்து எட்ட முடிந்தது. அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது அவங்க வந்து எந்த விதமான தடையும் வந்து போடலை. ஸோ அப்படி அந்த குழந்தைகளும் அவங்கள வந்து இன்னைக்கு ஒரு ஏக்கத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிச்சயமாக ஒரு தாக்கம் இருக்கும். ஏன்னா விஜய் வந்து ஊருக்கே ஹீரோன்னா அவங்களுக்கும் ஹீரோ தானே. ஆனால் அவங்களுக்கு மட்டும் அது வில்லனாக மாறிட்டார். அவங்க மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் விஜய் வந்து வில்லனாக மாறிவிட்டார். ஸோ அது வந்து காலம்தான் தீர்மானிக்கணும். உள்ளபடியே நானும் வந்து ஆசைப்பட்றேன், சங்கீதா அவர்களும் குழந்தைகளும் திரு விஜயோட வந்து வந்தாங்கன்னா எல்லாரோட சந்தோஷப்படுற ஆளாக நானும் தான் இருப்பேன். அவர் வந்து அரசியலும் ஜெயிக்கணும், சொந்த வாழ்க்கையிலும் ஜெயிக்கணும். ஸோ சினிமா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நிச்சயமாக அவருக்கு வந்து சினிமா வாழ்க்கை வந்து கிடையாது. கடைசி படத்துக்கு வந்து கையெழுத்து போட்டார், ஜனநாயகன் கையெழுத்து போட்டார். நிச்சயமாக அந்த படம் வந்து படம் வெளியில் வரும். இன்னொரு படம் நடிக்கிறதா அவர் வந்து சைன் பண்ணியிருந்தார். ஜனநாயகனுக்கு வந்து அந்த படம் வந்து என்ன சொல்கிறதுன்னா அது மிகப்பெரிய ஒரு வணிக ரீதியான ஒரு பாதிப்பு இருக்குன்னா. ஸோ அதனால் நம்ம 100% நம்புகிறோம் விஜய் அவர்கள் சினிமாவுக்கு முழுக்கு போட்டு விட்டார். அப்போது சொந்த வாழ்க்கையில் குறைஞ்சது வந்து அவங்க மனைவி குழந்தைகளோட இணைந்து அப்பா அம்மாவோட சேர்ந்து அவர் வந்து தமிழ்நாட்டையும் ஒரு நல்ல விதமாக ஆட்சி பண்ணார்னா ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான். ரொம்ப நன்றி சார். புதிய அரசாங்கத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். நல்லபடியாக வாங்க, மக்கள் பிரச்சனை வந்து பேசுங்க. நான் சொன்ன மாதிரி முதல் கையெழுத்து வந்து டாஸ்மார்க்கு ஒழிப்போம்ன்ற ஒரு கையெழுத்தாக இருந்தால் ஸோ உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களை வந்து எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. நிச்சயமாக தமிழகம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் இல்லாமல் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் வந்து தமிழ்நாடு வரணுன்றது தான் எல்லோரோட நோக்கமாக இருக்குது. ஸோ வந்து தொடர்ந்து பேசுவோம். நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.